என்ன சொல்றதுன்னா நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு ஆனால் இங்கே ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின்னா வந்து இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட் டி தீட்டா பை dy. ஸோ ரேட் ஆஃப் இது ரேட்டை வந்து மறைச்சிடும். சில ஆப்ஷன் வந்து ரேட் இல்லாமல் ஷியர் டிஃபார்மேஷன் மட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம ஏமா வந்து ஷியர் டிஃபார்மேஷன் சொல்லிவிடுவோம். அப்படி இல்லை, ஷியர் டிஃபார்மேஷன் மட்டும் சொல்லக்கூடாது. ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன் இன்னொரு பேர் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் கூட சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஃப்ளோ வந்து எது இண்டிபெண்ட்டாக இருக்கும், டஸ் நாட் டிபெண்ட் கேட்குறோம். லென்த் ஆஃப் த பைப் ஏன்னா ரெனால்ட்ஸ் நம்பருக்கு ஃபார்முலா என்னன்னா ரோ வி டி பை மியூ. ஸோ டென்சிட்டியை சார்ந்திருக்கும், வெலாசிட்டி சார்ந்திருக்கும், டயமீட்டர் சார்ந்திருக்கும், விஸ்காசிட்டி சார்ந்திருக்கும். ஆனால் லென்த்தை சார்ந்திருக்காது. ஏன்னா இது பைப்பில் வந்து லென்த்து வராது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பெர்னாலி ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஷர் ஹெட்டு, இது வந்து வெலாசிட்டி ஹெட்டு, இது டேட்டம் ஹெட்டு. மூணுத்தையும் கூட்டினா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ன்றது தான் வந்து இது எதுக்கு வேலிட் ஆகும்னா ஸ்டெடி ஃப்ளோ, விஸ்காஸ் ஃப்ளோ அலாங்கே ஸ்டீம் லைன் சொல்கிறாங்க. ஸ்டெடி, ஃப்ரிக்ஷன்லெஸ், இன்விசிட், இன்கம்ப்ரெசிபிள், இர்ரோட்டேஷனல் அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். இதான் வந்து என்னோட கோட் வேர்டு. அலாங்கே ஸ்டீம் லைன் அப்படின்றது இங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த ஷேப் ஃபேக்டர், பவுண்டரி லேயருக்கு ஷேப் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஷேப் ஃபேக்டர்னா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டு தட் ஆஃப் மொமெண்டம் திக்னஸ் dm. ஷேப் ஃபேக்டர்னா dm அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஷேப் ஃபேக்டர்னா dm அப்படின்னு வச்சுக்கலாம். dm இ சப்ஜெக்டோட வச்சுக்கலாம், இல்லை SDM வச்சுக்கலாம். ஏஜென்ட் பாசிட்டிவ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா P = 8 μl Q pi r power 4 அப்படின்னு 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே μl Q ஞாபகம் வச்சுக்கிட்டு கீழே வந்து pi r power 4 அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது சேஞ்ச் இன் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பரான ஈக்குவேஷன், ஏஜென்ட் பாசிட்டிவ் ஈக்குவேஷன். இது இந்த லேமினார் ஃப்ளோ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டெல்டா P இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ், மியூ இந்த டைனமிக் விஸ்காசிட்டி, L லென்த்து, Q வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டு, R பைப் ரேடியஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்த்தோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.